இத்தன நாளா இந்த வீட்ட எங்கங்க நீங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? அப்படின்னு நம்ம சொந்தங்கள் நெறைய பேர் கேட்டனால, அவங்களுக்காக இந்த அழகான 2 பிஹெச்கே வீட்ட உங்களுக்காக நான் தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அதுவும் இந்த வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல்ஸ்லேருந்து, வீட்டோட பிளானிங்லேருந்து, பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்குதுன்னு தெரியலங்க. ஏன்னா, ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து வீட்ட ரொம்ப அழகா செதுக்கி நம்மளுக்கு விற்பனைக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 2, 3 விஷயம்லாம் ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சிருக்குங்க. மொத விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல சூப்பரான பெயிண்டிங் ஒர்க். எவ்வளோ மழை அடிச்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி, வீட்டுக்குள்ள செவுத்துக்குள்ள தண்ணி இறங்காத மாரி, இவங்க மொத்த வீட்டுக்கும் வந்து ஏசியன் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து ஃபுல்லா பண்ணி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கம்மி லோ பிரைஸ்ல தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 27 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.52 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1380 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்டர்ஸ்க்கு ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதிலே நமக்கு லைட் கலரில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஆரஞ்சு எல்லோ கலர் காம்பினேஷனில் ட்ரீ டிசைனோட எலிவேஷனை செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் ஏஷியன் பெயிண்டிங்கான வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்க்கு நிறைய மல்டி கலர்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷனை செமையான லுக்கில் சூப்பராக ரெடி பண்ணி வந்திருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கு எல்லாமே டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 9க்கு 16. இந்த போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் வாலில் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோசி பென்சில் வால் டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டைல்ஸ்ல உங்களுக்கு வந்து ஹெவி டியூட்டி பார்ட்டிகல் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கார்னர்ல நமக்கு வந்து இந்த வீடோட வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி ரைட் சைடு அமைச்சிருக்க செட் பேக் ஏரியாலேருந்து வீட்டுக்கு பேக் அண்ட் சைட் போய் இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த செட் பேக் ஏரியாவுக்கு ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்தனா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த டைப்ல வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி க்ளோசி ஃபினிஷ்ல டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PVC வெயிட்லெஸ் டோரா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரை ஜாஸ்தியாக விட்டு இந்த வீட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட மெயின் டோர் பார்க்கலாம். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்ல சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஐ க்ளோசி பெட்டிவேட்டஸ் 2x4 லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சுட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைட் வாலில் பெருசாக 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 மல்டி கலர்ஸில் கார்னர் ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நம்ம வந்து டிவி வைக்கிறதுக்காக அந்த வாலில் வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் டிசைனிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட குபேர மூலையில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பூஜை யூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிறதுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்மளுக்கு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து வாஷ் பேஷன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ரொம்ப அழகான கிச்சன் ஏரியா. அளவு 10க்கு 8. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ஒன் சைட் வாலில் பெருசாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்களை ஸ்டோரேஜ்க்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சிங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் உடன் டோராக அதில் பீட்டிங் வச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமை நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 சேவ் வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3 சேவ் வால்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சேவ் வாலில் மட்டும் அதில் டிசைனிங்காக ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சேவ் வாலில் ரொம்ப ஹைலைட் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக நிறைய டிசைன்ஸோட சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 7.25. இந்த பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கர்ஸ் கீழே வந்து சின்னதாக நம்மளுக்கு அங்கே ஒரு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி யூபிஎஸ் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இந்த வீடியோட என்ன டேக்கர்ஸ் கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கர்ஸ் மூலிமா மேலே போகிற போது பார்த்தீங்கன்னா 1 சேவ் வாலில் வந்து பேக்ரவுண்டில் லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் வாட்டர் ட்ராப்ஸ் வந்து விழுகிற மாதிரி சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2 டோர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் திரும்பணும்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போடலாம். ரைட் சைட் திரும்பணும்னா இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 1 சைட் கார்னரில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பேச்சேஜ் ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ல நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமும் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 1 சேவ் வாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சேவ் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா 1 சேவ் வாலில் ரொம்ப ஹைலைட் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக நிறைய டிசைனிங் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமை 6க்கு 8 அடியில் ரெடி பண்ணி வால் ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போயிருந்தோம். இந்த ஓப்பன் பால்கனியில் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வந்து கூலிங் சீட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் 2x2 டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியிலேருந்து நம்ம மேலே டெரஸ் போகிறதுக்கு பேக் சைடு வந்து ஃப்ரீ டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் சீட் போட்டனால வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செம்மையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை மொத்தமாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் நிறைய ஸ்பேசிஸ் கொடுத்து வீட்டை 2 BHK இருந்தாலும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்து துணி காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த வீடோட மேலே இருக்க இன்னொரு டெரஸுங்க. சின்ன டெரஸ் வந்து மேலே நம்ம வந்து பெரிய டெரஸ் போகிறக்கு இங்கே நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து 2 ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மறுதவ சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே MP ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நன்றி, வணக்கம்.